புஷ்பா 3 இல்லைன்னா இந்த ரெண்டோட பேலன்ஸ் எல்லாம் முடியாது. ஸோ நல்லா இந்த நேஷனல் அவார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த ஃபைட் மாஸ்டருக்கு கண்டிப்பாக கொடுத்துதாகணும். வேற இருக்காது. அந்த பொண்ணு கூட சின்ன பொண்ணு தானே, அது 21-22 இயர்ஸ். அந்த லாஸ்ட் ஃபைட் சீன்ஸ்ல அத்தனை பேர் அடிக்கிறது ஒரு மனுஷனால சாத்தியமா? சாத்தியம்தான். டிஃபிகல்ட் இட் இஸ் டு மேக் த ஆடியன்ஸ் சிட். அந்த கேரக்டர்ல வந்து இன்னொரு மனுஷன் வந்து நீங்க இமேஜினே பண்ண முடியாது. நானே தமிழ்ல தெலுங்கு புக் பண்ணிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தல இருக்கு. தெலுங்கு புக் பண்ணி தமிழ் பார்த்தீங்களா? தெலுங்கு புக் பண்ணி தமிழ் புக் பண்றதுக்குள்ள தெலுங்கு புக் பண்ணிட்டேன். பட் படம் நல்லா தான் இருக்கு. ஐ லைக் இட். புரியுதா? ஒன்னதான் இருக்கும், ரொம்ப எல்லாம் வித்தியாசம் இருக்காது. ஆனால் படம் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற 20 மினிட்ஸ் லேக் தவிர சினிமா சூப்பர் ஹிட்டு. அதுக்கு வந்து எந்த குறை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற 20 நிமிஷம், இன்டர்வெலுக்கு முன்னாடி இருக்கிற 20 நிமிஷம் அந்த ஸ்டோரியில் வந்து லேக் இருக்குது 20 நிமிஷம். ஆனால் இன்னும் எடிட்டர் வந்து இன்னும் கட் பண்ணியிருக்கணும். 15 to 20 மினிட்ஸ் வந்து லேக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஹைப்னால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற லேக் எல்லாம் மறந்துடுவாங்க மக்கள். நம்ம எல்லாம் வந்து பார்ட் 3க்காக வெயிட் பண்ணுவோம். சாங்ஸ் ஓகே, ரொம்ப பெருசாக எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு அது மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பொண்ணு டான்ஸ் நல்லா ஆடினாங்க. ஐட்டம் சாங் நல்லா ஃபென்டாஸ்டிக்காக ஆடினாங்க. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுவாங்க, எங்கள் ஊர் தான் அவங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, எனக்கு தெரியும். கிளைமேக்ஸ் தான் இன்டர்வெல் பிளாக்ல தான் நான் சொல்றேன். இன்டர்வெல் பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே 20 நிமிஷம் லேக் சினிமா. எடிட்டர் வந்து இன்னும் கட் பண்ணியிருக்கணும் 15 to 20 மினிட்ஸ். அவர் வந்து அது அது அப்படி விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த எலிவேஷன் வேணும், இன்டர்வெலுக்கு முன்னாடி அந்த எலிவேஷன் வேணும். ஆனால் ரைட்டராக சுகுமார் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிச்சிருக்கணும். 15 to 20 மினிட்ஸ் லேக் இருக்குது. அந்த லேக் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் அவங்க, அது பண்ணாமல் விட்டுருக்காங்க. அதனால தான் வந்து 3 hours 20 மினிட்ஸ் சினிமா. அது பண்ணியிருந்தாங்கன்னா 3 ஹவர்ஸில் முடிச்சிருக்கலாம் சினிமா. அது இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இருக்கிற 15 to 20 மினிட்ஸ் போர் அடிக்காமல் இருக்கும் மக்களுக்கு. ஆனால் ஓவராலாக சூப்பர் ஹிட் சினிமா, அதுக்கு எந்த குறை சொல்ல முடியாது. 1200 to 1300 crores கேரண்டி. இல்லை, நான் கேட்ட சண்டை காட்சி ஃபைட் சீன்ஸ் அல்டிமேட்டு. லாஸ்ட்ல இருக்கிற ஃபைட்டு, இன்டர்வெலுக்கு முன்னாடி வந்த ஃபைட்டு, அந்த கங்கை ஜாத்திரை ஃபைட்டு, இது வந்து இந்த நேஷனல் அவார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த ஃபைட் மாஸ்டருக்கு கண்டிப்பாக கொடுத்துதாகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா இது விட கிளைமேக்ஸில் வந்த ஃபைட் விட அல்டிமேட்டாக எந்த ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ண முடியாது. ஆனால் வேற ஃபைட் மாஸ்டர் குறை சொல்லலை, பட் அல்டிமேட் ஃபைட்ஸ். ஏன்னா அந்த லாஸ்ட் ஃபைட் சீன்ஸ்ல அத்தனை பேர் அடிக்கிறது ஒரு மனுஷனால சாத்தியமா? சாத்தியம்தான். இல்ல அது வந்து வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுக்கு தான் வந்து புக் படிக்கணும், ஹிஸ்டரி புக்ஸு, இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்போதான் வந்து உங்களுக்கு புரியும் நல்லா. நானும் ஒரு ரைட்டர் தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஐ நோ ஆஸ் அ ரைட்டர் how difficult it is to make the audience sit. ஏன் கேக்குறேன்னா கையும் காலும் கெட்டி போட்டுருவாங்க. ஆமா, அப்படி இருந்தா அத்தனை பேர் அடிக்கிறது ஒரு மனிதனால சாத்தியமாகும்? அடிக்கலாம். இப்போ சினிமாங்கிறது என்ன, இட் இஸ் அன் இமேஜினேஷன் ஆஃப் ஏ டைரக்டர். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரொடியூசராக காசு கொடுத்துட்டு அந்த டைரக்டருக்கு வந்து படம் எடுக்க சொல்கிறீங்க. ஸோ இட் இஸ் இமேஜினேஷன் ஆஃப் ஏ டைரக்டர். டைரக்டர் என்ன நினைப்பாரோ அது எடுப்பார். ஆனால் இட் ஷுட் பி ஏ கன்வின்சிங் மேனர். அது வந்து மக்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். ஸோ அது அப்படி இருக்குது. இப்போ இதில் எந்த குறை சொல்ல முடியாது. அல்லு அர்ஜுன் ஆக்டிங் அல்டிமேட். 100 to 120 மார்க்ஸ். ஃபஹத் ஃபாசில் 200 மார்க்ஸ். ஃபஹத் ஃபாசில் சான்ஸே இல்லை. அந்த கேரக்டரில் வந்து இன்னொரு மனுஷன் வந்து நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. இர்ரீப்ளேசபிள் ஆக்டர் இன் தட் ரோல். தேட் பார்ட்டி வந்து லீடு கொடுத்துருக்காங்க. அந்த தேட் பார்ட்டி முக்கியம்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். தேட் பார்ட்டி முக்கியம். ஆமாம். இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து மேபி உங்களுக்கு அந்த எனக்கு ரைட்டராக இருக்கிறதுனால வந்து எனக்கு பின்னாடி சீன்ஸ் எல்லாம் புரியுது. இப்போது புஷ்பா 3 இல்லைன்னா இந்த ரெண்டோட பேலன்ஸ் எல்லாம் முடியாது. ஸோ இப்போ அவங்க புஷ்பா 3ல தான் இந்த படம் முடிக்க போகிறாங்க. இப்போ வந்து பாதியில் இருக்குது ஆக்சுவலாக ஸ்டோரி. அதனால வந்து புஷ்பா 3 கேரண்டி வேணும். சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் ஒர்க் ஆன
ಸೆಂಟಿಮೆಂಟ್ ಸೀನ್ செம்மையாக ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த டைரக்டரோட ஸ்ட்ரென்த் வந்து ஒன்று சென்டிமெண்ட் சீன்ஸ், ரெண்டு வந்து ಫ್ಯಾಮಿಲಿ ಸೆಂಟಿಮೆಂಟ್. he will carry in a simple manner. நானே படம் பார்த்துட்டு அழுதுட்டே இருந்தானா. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த பாட்டு ஈக்குவலா இருந்ததா? 90%. ஃபர்ஸ்ட் பார்ட் 100% இருக்குன்னா இப்போ செகண்ட் பார்ட் வந்து 90% இருக்கு, நாட் அப் டு த மார்க். ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் 1200 to 1300 crores கேரண்டியாக வரும் புஷ்பா 2 சினிமாக்கு. ஓவரால் கலெக்ஷன் ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் நல்லா உட்காந்து பார்க்கலாம். அந்த ஐட்டம் சாங்லாம் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்? ஒன்றாகாது. அந்த பொண்ணு கூட சின்ன பொண்ணு தானே, அது 21-22 இயர்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணு எங்கள் ஊர் தான், எனக்கு தெரியும். ஒங்கோல். உங்கள் எனக்கு தெரியும் அந்த பொண்ணு.